ஸோ இந்த ஹெச்சை எப்படி சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் லைன் முடிஞ்சு கீழே இருந்து மேலே ஏறி ஜம்ப் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்டாண்டிங் லைன் கீழேருந்து மேலே ஏறி ஜம்ப் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டிங் லைன் போட்டு பாதியிலேயே ஜம்ப் பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து எம் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப், ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப், ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப், ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப் அப்படின்னு சொல்லணும். ஸோ லைனை விட்டு கீழே போயிடுச்சுன்னா அடிச்சிருங்க, அடிச்சுட்டு எழுதுங்க. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் லைன் மேலே போய் ஜம்ப் பண்ணுன்னு கண்டிப்பாக இந்த லெட்டரை இப்படி தான் எழுத சொல்லணும். சில பேர் ஸ்டாண்டிங் லைன் போட்டு அந்த அங்கேருந்து ஜம்ப் இப்படி போட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எழுதும் போது தான் அவங்களுக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெச் வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஏறி ஜம்ப் பண்ண சொன்னாதான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து பி எப்படி எழுதுவாங்கன்னா, ஸ்டாண்டிங் லைன் போட்டு அந்த பி அப்படியே கர்வ் பண்ணுவாங்க. இப்போ பி எப்படி எழுதுவாங்கன்னா, ஸ்டாண்டிங் லைன் போட்டு லாக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஹெச்சை வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா தான், ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஜம்ப் பண்ணி ஹெச் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து பி வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே பியை வந்து லாக் பண்ணுவாங்க. பி, பி அதெல்லாம் வந்து அட்ட ஸ்ட்ரெச் வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கு எப்படி சொல்லணும், ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப். ஸோ ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப். ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத அதோட ஃபிங்கர்ஸ் வந்து கீழே வழுக்கிட்டே வரும் பென்சிலு. ஸோ அதனால் அதையுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பென்சில் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் சீவரம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே டச் ஆகிருக்கணும். அந்த அந்த ப்ரௌன் கிட்ட எதுவுமே டச் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ பென்சில் வந்து ரொம்ப கீழே ஃபிங்கர்ஸ் போயிட்டுனா மேலே ஏற்று சொல்லுங்கள். எழுத அந்த ஃபிங்கர்ஸ் வந்து இதுவாகிடும். மோஸ்ட்லி வந்து அட்டை ஸ்ட்ரெச் இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து வேறு மாதிரி வரும். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட பிடிக்கிறவங்க அவ்வளோக்கு வந்து டார்க்காகவும் அது வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் தூரமாக பிடிக்கிறவங்க அந்த அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து லேஸாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக வந்து பென்சில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப் பண்ண சொல்கிறேன். கை எடுத்துட்டாங்க. நான் திருப்பி எழுத சொல்கிறேன். ஸ்டாண்டிங் லைன் மேலே ஏறி ஜம்ப் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக போட்டாங்க. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் எம் கொண்டு வரேன். எம்மும் அதே மாதிரி தான். 2 ப்ளூ லைனுக்கு நடுவில் ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப் ஜம்ப், 2 ஜம்ப்பு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஜம்ப் அவங்க அழகாக எழுதினாங்கன்னா இந்த ஜம்ப்பும் அதே மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ இதில் வந்து லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெட் லைனில் டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப் ஜம்ப். ஸோ எம்முக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப் ஜம்ப் சொல்லுங்கள். ஸோ பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அவங்க வந்து கரெக்டாக பென்சிலை வந்து எங்கே பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பென்சில் கரெக்டாக பிடிக்கிறாங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கண்டிப்பாக பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் எழுதிட்டு ஷார்ப்பு போயிட்டுனாலும் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கை வலிக்காது. அப்போ தான் அவங்க வந்து அழுத்தி பிடிக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியும். அழுத்தி பிடிக்கக்கூடாது பென்சிலை. பென்சில் கிட்ட பிடிச்சாங்கன்னா அழுத்தி தான் பிடிப்பாங்க, கை வலிக்கும். அவங்களால கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அழுத்தி பிடிக்கும் போது, கிட்ட பிடிக்கும் போது அந்த அளவுக்கு ஃப்ளோ நல்லா இருக்காது ஃப்யூச்சரில் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போது. ஸோ அதனால் வந்து பென்சிலை அவங்க கரெக்டாக அந்த லைனில் தான் பிடிக்கணும். லைனில் பிடிச்சாலே அவங்க அழுத்த மாட்டாங்க. அதே மாதிரி பென்சில் வந்து நல்ல டார்க் பென்சில் கொடுங்க. ஓகே, நல்லா வந்து ஹெச்பி பென்சில் அந்த மாதிரி டார்க் பென்சில், இப்போ நிறைய அப்சராவில் டார்க் பென்சிலில் வந்திருக்கு, அந்த மாதிரி பென்சில் கொடுங்க. ஸோ பென்சில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்க்காக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம எதோ எழுதுகிறோம் அப்படின்னு. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். அதுவும் இன்னொன்று என்னென்னா, அவங்களோட பாம் சைஸில் பென்சில் இருக்கணும். பாமை விட்டுட்டு இப்போ இவன் பிடிக்கிற பென்சிலே வந்து ராங்கு தான். ஆனால் இவன் அடம் பிடிச்சி இவன் இந்த பென்சில் யூஸ் பண்ணுறான். பட் வந்து பென்சில் வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அவங்க பாம் சைஸில் இருக்கணும். அவங்க கை சைஸ்க்கு தான் இருக்கணும். அதில் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். பென்சில் வந்து அவங்க சைஸ்க்கு தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த சைஸுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா
ஒரு பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்துட்டு அந்த பென்னில் இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் இருக்கணும் பென்சிலு. ஒரு பென் எந்த சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸில் தான் பென்சில் இருக்கணும். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க இவ்வளோ பெரிய பென் வச்சு எழுத போகிறதில்ல, அந்த பென்சில் அந்த பென்னை தான் வச்சு எழுத போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வெயிட் வந்து தேவையில்லை. ஸோ வந்து அவங்க பாம் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் எழுதுனா அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பெரிய பென்சில் கேட்குறாங்கன்னா பென்சில் வந்து பென் சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டிங் லைன், ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்மோட நடு எம் வந்து கண்டிப்பாக செகண்ட் ப்ளூ லைனில் டச் ஆகிருக்கணும். அப்படி டச் ஆகலைன்னா அழிச்சிருங்க. அழிச்சிட்டு திருப்பி எழுத சொல்லுங்கள். ஓகே. ஸோ அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக த்ரூ அவுட் ஃப்ளோவாக நல்லா எழுதுவாங்க. ஸோ ஸ்டாண்டிங் லைன் பாருங்கள், லெட்டில் பிடிச்சிருக்கான் இப்போ பென்சிலை, அது தப்பு. அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் பாருங்கள், நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் அவன் பிடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். அதே மாதிரி எழுத சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன்று எண்ணும் அதே மாதிரி தான். ஸோ எண்ணும் அதே மாதிரி தான். ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். ஒரே ஜம்ப் தான், ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க ஸ்டாண்டிங் லைன் போட்டு கை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அலோவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல, பட் வந்து த்ரூ அவுட் அவங்கள அலோவ் பண்ணாதீங்க. ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். ஸோ பாருங்கள், இந்த லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. லைன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பென்சில் எங்கே பிடிக்கிறான்னு பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன், மேலே ஏறி ஜம்ப். ஸோ அடுத்ததில் கொடுங்க. ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பாருங்கள், எல், எம், என்னுக்கெல்லாம் நடுவில் ஒரு பென்சிலில் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். கைட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போதைக்கு எத்தனாவது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கைட்லைன் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி கைட்லைன் கொடுங்க. அதே மாதிரி இப்போ எழுதும் போது கூட டாட் வைங்க, ஒரே ஒரு டாட், இங்கேருந்து ஆரம்பின்னு மட்டும் சொல்லுங்கள். இது பாரு, அந்த டாட் மட்டும் கொடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. இது பாருங்க, லெட்டில் பிடிக்கிறான் பென்சிலை. நான் திருப்பியும் சொல்கிறேன், கரெக்டாக பிடிக்கணுன்னே கரெக்டாக பிடிக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைங்க வந்து லெட்டில் பிடிச்சி நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட் வரலை, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வரலை. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஈஸியாக கற்றுக்கலாம். லெட்டில் பிடிச்சா ஈஸியாக கற்றுக்கலாம், நல்லா டார்க்காக எழுதும். ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அவங்களால கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு பிடிச்சி எழுத முடியாது. அதனால தான் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த நம்ம ஷார்ப் பண்ணுறோம்ல அந்த இடத்துலேருந்து பிடிச்சி எழுதுன்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பென்சில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்போ எங்கே பிடிக்கணும்னா அந்த இடத்துல தான் பிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பிடிச்சா பாருங்க, அப்படியே கீழே இறங்குது. ஸோ ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப். ஏன் ஃப்யூச்சரில் வந்து பெண்ணுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடமே இருக்காது. ஸோ பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன், பென்சிலில் இருக்கிற மாதிரி இந்த ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது பெண்ணுக்கு இருக்காது. அப்போ அவங்க எங்கே பிடிப்பாங்க, கிட்டக்க போய் பிடிப்பாங்க. இல்லைன்னா அந்த க்ரிப்பில் பிடிக்கும் போது அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மிஸ் ஆகும். அதனால தான் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும் பென்சிலில்.